சபையில வந்து ஏதோ கதை கட்டுறது கிடையாது. கதையை வந்து அப்படின்னா இப்படி ஒண்ணு இருக்கலாமா அப்படி இருக்கலாமா அப்படி யூகமா பேசுவாங்க பாரு, அப்படி இல்ல. कहानी वैसे ही नहीं है। மனுஷனுக்கு சத்தியம் அவசியம். मनुष्य को ये सत्य जरूरी है। சத்தியம்னா என்ன? ये सत्य क्या है? கடவுளுடைய வழிய, கடவுளுடைய நோக்கத்தை, கடவுளுடைய திட்டத்தை, எனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தை எனக்கு காமிச்சினே வரீங்க. परमेश्वर का जो जीवन का रास्ता है परमेश्वर हमें दिखाते आए हैं। பாருங்க, இங்க நம்ம இன்னைக்கு மாலை வேளையில ये शाम के समय में கர்த்தரை நம்புற மனுஷன் जो परमेश्वर पे भरोसा रखता है அவனை வந்து அசைக்கப்படாம இருப்பான். वो सियोन पर्वत के समान है। அசைக்கப்படாமல் அங்க இருக்குது பாரு, கர்த்தரை நம்புகிறவன் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வத்தில் போல் இருப்பான். जो यहोवा पर भरोसा रखता है सियोन पर्वत के समान है। அவ்வளவுதான். அது அசையாமல்லாம் இல்லையா? அடுத்தது வருது, जो टलता नहीं। அசையாமல். அசையாமல் இருப்பான். जो टलता नहीं அப்படின்னா என்ன அர்த்தம்? उसका मतलब क्या है? நம்முடைய வாழ்க்கையில வந்து இந்த உலகத்துல ये संसार में நம்ம நிறைய காரியம் அசைக்கும். बहुत सारे कार्य में हम ஆதாம் ஏவாளை பிசாசு வந்து பாவத்தினால அசைச்சு போட்டான். பாவத்தினால அவளை அசைச்சிட்டான். आदम को भी पाप में टहला। அது மாதிரி இந்த உலகத்துல பயம், கவலை, ये संसार में डर और चिंता, பிரச்சனைகள், चिंता, இதெல்லாம் நம்ம அசைக்கிறதுக்கு வருது. அசைக்கிறதுனா टहलने के लिए, வாழ்க்கையை நாசமாக்கிறதுக்கு வருது. ये जीवन को नष्ट करने के लिए आता है। ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்குது, लेकिन यहाँ पे बताता है கர்த்தர் எப்படி இருப்பாருன்னா, परमेश्वर कैसा है? நம்முடைய சீயோன் மலையை போல நம்ம சுத்தி இருப்பாரு. सियोन पर्वत के समान है। அந்த அப்படின்னா அந்த 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 காலத்துல ஒரு பட்டணம் நடுவுல இருக்கும். பட்டணம் அதான் சிட்டி இருக்கும். एक जगह है, அந்த சிட்டியை சுற்றி மதில் சுவர் இருக்கும். அதான் வால். वो शहर में पूरा घेरा रहता है। அதே போல அந்த சிட்டியை சுற்றி மலைகள் இருக்குது. இங்க மலை போல இருக்குமா? वो गांव के चारों तरफ वो पहाड़ है। அது மாதிரி கர்த்தர் நம்மை மலை போல காப்பார். वैसे वो पहाड़ की तरह परमेश्वर हमें बचाता है। இங்க அதான் சொல்லப்பட்டிருக்குது. यहाँ पे वैसे ही बताता அப்போ है கர்த்தர் நம்ம சூழ்ந்து இருக்கிறார். परमेश्वर हमें देखता है। நம்ம சூழ்ந்து கர்த்தர் இருக்கிறார்ன்றதை परमेश्वर நம்புங்க. हमारे चारों तरफ है। ஆமா, அவர் நம்ம மலையை போல பட்டணத்தை போல நம்மை சூழ்ந்து நம்ம பாதுகாக்கிறார். वो पर्वत की तरह हमें न घेरे रखता है। சங்கீத 16 भजन संहिता 16 का 8ல இருந்து 11 வரைக்கும் வருங்க. 8ல இருந்து 8 to 11 8 से 11 तक पढ़ेंगे। 11 கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. அதே வார்த்தை வருது, அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்து என் மகிமை களி கூர்ந்து என் மாம்சம் நம்பிக்கையோடு தங்கி இருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர். உம்முடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. मैंने यहोवा को निरंतर अपने मुख्य रखा है, इसलिए कि वह मेरे दाहिने हाथ रहता है। मैं कभी ना डगमगाऊंगा। इस कारण मेरा हृदय आनंदित और मेरी आत्मा मगन हुई। मेरा शरीर भी चैन से रहेगा, क्योंकि तू मेरा प्राण को अधलोक में ना छोड़ेगा, न अपनी पवित्र भक्त को सड़ने देगा। तू मुझे जीवन का रास्ता दिखाएगा। तेरे निकट आनंद की भरपूर तेरे दाहिने हाथ में सम्मुख सर्वदा बनी रहेगी। பாருங்க, இந்த 8ல இருந்து 11 வரைக்கும் 8 से लेकर 11 तक நிறைய சத்தியங்கள் இருக்குது. बहुत सारा है। நிறைய வந்து நிறைய சத்தியங்களை சொல்லலாம் இதுல. बहुत सारा इसमें हम बता सकते हैं। ஆகவே நம்ம எல்லாத்தையும் வந்து இப்ப படிக்க முடியாது. बहुत सारा मतलब पूरा नहीं पढ़ सकते हम। பாருங்க, இதையே அப்படி இதே வசனத்தை எடுத்து यही वचन को लेकर பேதுரு வந்து புதிய ஏற்பாட்டுல पत्रस புதிய ஏற்பாட்டுல என்ன பண்றாரு? முதல் பிரசங்கம் பண்றாரு. पहला प्रचार किया। அத நான் பார்க்க போறோம். वो हम देखेंगे। பாருங்க, இங்க நம்ம அசைக்கப்படாத இருக்கிறதுக்கு நமக்கு என்ன முக்கிய காரணம்னா,
ये அசைக்கப்படாத இருக்கணும்னா हमें नहीं हिलना है तो அப்படின்னா அசைக்கப்படாத சும்மா நம்மள ஆட்டுறது இல்ல, வாழ்க்கையில ஸ்டெடியா வாழணும்னா, हमें सही जीवन में जीना है तो எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்ம அசையாம இருக்கணும்னா हमारे जीवन की कितनी भी परेशानी हो हमें हिलना நமக்கு ஒண்ணு डगमगाना தேவை, नहीं है। நமக்கு ஒண்ணு தேவை, हमें एक जरूरी है விசுவாசிக்கு विश्वास, சத்தியம் தேவை, सत्य सत्य जरूरी है, சத்தியம் வசனம் தேவை. सत्य वचन जरूरी है। ஆகவே தான் நம்ம என்ன பண்றோம், காலையில மாலையில வெள்ளிக்கிழமை எல்லாமே கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து பிரசங்கம் பண்றோம், इसलिए हम सुबह और शाम परमेश्वर के वचन को लेके हम बोलते हैं, சத்தியத்தை எடுத்து விளக்குறோம். ये सत्य को हम बोलते हैं। சபையில வந்து கதை சொல்றது இல்ல, சபையில வந்து கதைனா கதை சொல்றது இல்ல, ये कलिशा ऐसे ही कहानी बताने के लिए नहीं है। சபையில வந்து ஏதோ கதை கட்டுறது கிடையாது. கதையை வந்து அப்படின்னா இப்படி ஒண்ணு இருக்கலாமா அப்படி இருக்கலாமா அப்படி யூகமா பேசுவாங்க பாரு, அப்படி இல்ல. ये कहानी वैसे ही नहीं है, அப்போ அதெல்லாம் அப்படி பேசுறது கிடையாது. இங்க ये कहानी नहीं बताते हैं, சத்தியத்தை பேசுறோம். हम सत्य को बताते हैं। ஏன்னா क्योंकि மாட்டுக்கு புண்ணாக்கு தேவை, மாட்டுக்கு வந்து புண்ணாக்கு தேவை. மாடுல மாடு பாவ் மாடு गाय ஆ, को ஆ. அதுக்கு சாப்பாடு புண்ணாக்கு தேவைல்ல. गाय को ये घास खाना जरूरी है। அதே போல वैसे ही மீனுக்கு मछली को தண்ணி அவசியம், தண்ணி தேவை. पानी जरूरी है। அதே போல वैसे ही மனுஷனுக்கு मनुष्य को भी சத்தியம் அவசியம். ये सत्य जरूरी है। கவனிங்க, ध्यान दीजिए, என்ன சொல்ற, மாடுக்கு எப்படி புண்ணாக்கு அவசியமோ गाय को घास जरूरी है, மீனுக்கு தண்ணி அவசியம் வாழ்வதற்கு. मछली को पानी जरूरी है, மனுஷனுக்கு சத்தியம் அவசியம். मनुष्य को ये सत्य जरूरी है। சத்தியம்னா என்ன? ये सत्य क्या है? சத்திய தேவன் அவசியம். सत्य है परमेश्वर जरूरी है। ஆகவே தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, சபையில சத்தியத்தை போதிக்க சொல்றாரு. इसलिए परमेश्वर कहता है कि ये कलीसिया में सत्य को लिए, சத்தியம் தான் வந்து சத்தியம் போதிக்கும் போதுதான் जब सत्य को हम அவங்க बोलते வந்து हैं, அசைக்கப்படாத இருக்க முடியும். वो डगमगाता नहीं है। ஏன்னா மனுஷன் சத்திய தேவனால ஜெனிபிக்கப்பட்டான், உருவாக்கப்பட்டான். क्योंकि मनुष्य सत्य से ही उत्पन्न हुआ है। ஆதாம் ஏவாளையும் தேவன் என்ன பண்ணாரு, ஆதாம் ஏவாளையும் आदम और हवा को क्या किया, எப்படி உண்டாக்குனாரு? कैसे बनाए? அவங்கள மண்ணுனால சரீரத்தை உண்டாக்குனாரு, उनको मिट्टी से बनाया। ஆனா ஜீவ சுவாசத்தை ஊதினாரு. कैसे उनको सांस दिए? அப்ப மனுஷன் मनुष्य கடவுளால உருவாக்கப்பட்டிருக்கிறான். वो परमेश्वर से उत्पन्न हुआ है। அப்ப அவன் கடவுளால வந்து உருவாக்கப்பட்டவன், கடவுளுடைய உறவு அவனுக்கு தேவை. जब परमेश्वर से उत्पन्न हुआ तो परमेश्वर की सहायता उसे जरूरी है। அந்த கடவுள் உறவு அவனுக்கு எப்படி கிடைக்குது? वो परमेश्वर की सहायता से कैसे मिलता है? சத்தியத்தின் மூலமா தான் கிடைக்குது. वो सत्य के द्वारा मिलता है। ஏன்னா இயேசுவே அவரே வழியும் சத்தியமும் ஜீவனா இருக்கிறார். क्योंकि இயேசுவே यीशु ही मार्ग और सत्य जीवन है। ஆகவே தான் நம்ம சத்தியத்தை இங்க பிரசங்கம் பண்றோம் பாருங்க. इसलिए हम ये सत्य को हम प्रचार करते हैं। ஏன்னா சத்தியத்தை பிரசங்கம் பண்ணும்போது தான் जब हम सत्य को हम प्रचार करते हैं, நாம வந்து அசைக்கப்படாம இருக்க முடியும். हम வாழ்க்கையில डगमगाएंगे नहीं अपने जीवन में। எல்லா சூழ்நிலையிலும் தைரியமா இருக்கலாம். हर परेशानी में हम हिम्मत से रहेंगे। அததான் இவர் சங்கீதத்தை சொல்றாரு, इसलिए यहाँ पे संगीत கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பா வச்சிருக்கிறேன். 8 கர்த்தரை எப்பொழுதும் நான் வச்சிருக்கிறேன்றாரு. परमेश्वर नीचे हमें सम्मुख में रखता है। அது மட்டும் இல்ல, அவர் என் வலது பக்கத்துல நிக்கிறாருன்றாரு. इसलिए वो हमारे हाथ ரைட் ஹேண்ட்ல இருக்கிறாரு. हमारे दाहिने हाथ में रहता है। பாருங்க, நம்ம என்ன பண்ணுவோம், எப்போதும் என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாம் எது காசு கொடுத்தா இல்ல ஒரு நல்ல காரியம் வலது கையில தான் கொடுப்பாங்க. कुछ भी हम Right कुछ भी hand. पैसा देते हैं कि सीधा हाथ से ही देते ஏன்னா हैं, வலது கை ரொம்ப முக்கியம். क्योंकि ये सीधा हाथ जरूरी है। சில நேரத்துல சொல்லுவாங்க பாருங்க, बहुत பெரிய ஆளுக்கு बड़े बड़े लोग को बोलते हैं, அவர் தான் அவருக்கு ரைட் ஹேண்ட் மாதிரி வேலை செய்வாரு. क्योंकि सीधा हाथ ही उसको काम करता அந்த है। மாதிரி தாவீது சொல்றாரு, वैसे ही दाऊद बोलता है, எனக்கு வலது கையா கடவுள் எனக்கு வேலை செய்யறாரு. मेरा बढ़ने में भी परमेश्वर मेरी सहायता करता है। அப்பனா கடவுளை வந்து எவ்வளவு ஒரு முக்கியமா நினைக்கிறார் பாருங்க அவரு. परमेश्वर कितना जरूरी देते हैं। அதே போலதான் நீங்களும் நானும் கர்த்தரை வந்து அவ்வளவு முக்கியமா நினைக்கணும். वैसे आप और हमें भी परमेश्वर को जरूरी देना है। சும்மா அவர் இல்லாம என்னால ஒண்ணே பண்ண முடியாது. उसको छोड़कर हम कुछ भी नहीं कर सकते। அதான் கர்த்தரின் வலது பக்கத்துல இருக்கிறாரு. इसलिए परमेश्वर दाहिने हाथ में रहता है। அதனால தான் அசைக்கப்படுவதில்லை. इसलिए मैं डगमगाऊंगा नहीं। அதனால தான் எனக்கு தைரியமா இருக்கிறேன். इसलिए मैं हिम्मत से रहता हूँ। ஆகவே தான் சொல்ற 9ஆம் வசனம், ஆகையால் என் இருதயம் பூரிக்கிறது. इसलिए मेरा कारण என் இருதயம் इस कारण मेरा हृदय आनंदित हुआ। பூரிக்கிறது, என் மகிமை
என் மகிமை களி கூர்ந்து என் மாம்சம் நம்பிக்கையோட தங்கி இருக்கும். इसलिए कह रहे कि मेरा आत्मा मगन हुआ और मेरा शरीर भी चैन से रहेगा. பாரு அவர் சொல்றாரு பாருங்க, इसलिए यहाँ पे बोल रहा கடவுள் என் பக்கத்துல இருக்கிறதுனால है परमेश्वर में हमारे साथ है, என்னுடைய இருதயம் சந்தோஷப்படுது. मेरा हृदय मगन होता है. இருதயம் பாருங்க, இருதயம்னா என்ன? இந்த हमारा हृदय क्या இந்த है? செஸ்ட் இல்ல, ये सिर्फ चेस्ट नहीं है, ரியல் மேன், உள்ளா இருக்கிற மனுஷன், ரியல் மேன், ये ரியல் மேன். सही अच्छा मनुष्य है. அப்ப தேவனிடத்துல இருந்து வந்துவான். इसलिए वो परमेश्वर के साथ அவர் आया. ஜீவ சுவாசத்தை ஊதினார் பாருங்க. क्योंकि इसलिए उसने सांस को தேவனிடத்துல फूंका. வந்தவன் वो परमेश्वर से उत्पन्न हुआ है. என்ன சொல்றாரு? वो क्या बोल रहा है? கர்த்தர் என் பக்கத்துல இருக்கிறதுனால परमेश्वर मेरे साथ है, என் இருதயம் பூரிக்குது. मेरा हृदय मगन होता है. அது மாத்திரம் என் மகிமை களி கூர்ந்து, என் மகிமை களி கூர்ந்து என் மாம்சம் நம்பிக்கையோட தங்கி இருக்குமா. मेरा आत्मा मगन होता है और मेरा शरीर चैन से भी रहता है. ஒட்டுமொத்தமா என்ன சொல்றாருன்னா, पूरा क्या बोलता है? என்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் எல்லாமே அவர் பாத்துக்கிறாரு. मेरा आत्मा और शरीर सब तुम्हारा है. அப்படின்னா டோட்டல் என்னுடைய வாழ்க்கை அவர் கரத்துல இருக்குது. पूरा चीज परमेश्वर ने दी. நீங்க அந்த மாதிரி சொல்றீங்களா? டோட்டல் அவருடைய கரத்துல இருக்குதுன்னு. आप बोलते हो क्या कि पूरा என்னுடைய வாழ்க்கை முழுசையும் நான் அவர் கையில வச்சிருக்கிறாரு. मेरा पूरा जीवन परमेश्वर के हाथ में है करके. அப்படி ஏற்பட்ட ஒரு எண்ணம் உங்களுக்கு எனக்கு வரணும் பாருங்க. वैसा हमारा और आपका सोच होना चाहिए. எப்படி அது பார்த்து திருப்பி வாட்சி பாருங்க, எப்படி பேசுறாரு பாருங்க அவரு. आप फिर से पढ़कर देखिए. 10ல சொல்றாரு, என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர். 10 में बताता है कि क्योंकि तू मेरे प्राण को உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர். 10 अधोलोक में ना छोड़ेगा. வாசி, என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவான் அழிவை காண ஒட்டீர். क्योंकि तू मेरा प्राण अधोलोक में ना छोड़ेगा, ना अपने पवित्र भक्तों को सड़ने देगा. என்ன சொல்றேன்னா, நான் நாசமா என்ன பாதாளத்துல போற அளவுக்கு வச்சு விட மாட்டீங்கன்றாரு. मुझे अधोलोक में ना छोड़ेगा करके यहाँ पे बता रहा है. அது மட்டும் இல்ல, என்னுடைய அழிவை நீங்க காண வட்டீர், நான் அழிஞ்சு போக மாட்டேன்றாரு. मैं ना मिटूंगा करके यहाँ पे बोल रहा है. என்ன நிச்சயம் பாத்தீங்களா? அப்படியே ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கிறது. क्या क्या हिम्मत है, ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க அவங்க, அந்த தாவீது. बहुत हिम्मत से है वो. அந்த மாதிரி தான் நீங்களும் நானும் वैसे ही आप और हम भी தேவன் மேல உறுதியா நம்பிக்கை வச்சிருக்கோம். परमेश्वर की ओर हमें और हिम्मत से रहना है. அவர் இருக்கிறதுனால वो रहने से நான் பயப்படவே மாட்டேன் मैं डरूंगा नहीं. அப்படின்னு சொல்ற. அது இந்த மாதிரி நம்ம பேச கத்துக்கணும். ऐसा हमें बोलने के लिए सीखना है. என் வாழ்க்கையில இப்படி பேச கத்துக்கணும். கடவுளை குறிச்சு நான் இப்படி சிந்திச்சு வச்சுக்கணும். ऐसे हम परमेश्वर के बारे में जान के रखना है. அது மட்டும் 11 சொல்றாரு, इसलिए 11 में बताता है ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துறீர். कि तू जीवन का रास्ता दिखाएगा. என்ன சொல்றேன்னா, கடவுளுடைய வழியை, கடவுளுடைய நோக்கத்தை, கடவுளுடைய திட்டத்தை, எனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தை எனக்கு காமிச்சினே வரீங்க. परमेश्वर का जो जीवन का रास्ता है परमेश्वर हमें दिखाते आए हैं. அப்படியே தெரியப்படுத்துறாராம். इसलिए यहाँ पे बता रहे हैं. யோசிச்சு பாருங்க, आप सोच के देखिए. எவ்வளவு ஒரு அற்புதமான, எப்படி கடவுளை குறிச்சு ஒரு வெளிச்சம் எப்படி இருக்குது பாருங்க அவருக்கு. बहुत ही परमेश्वर के द्वारा उजियाला ज्योति. அதத்தான் உங்களுக்கு ஆண்டவர் காலையில சாயந்தரம் செய்யறாரு. इसलिए परमेश्वर आपके लिए और हमारे लिए शाम के समय में எனக்கு அது செய்யறாரு. मेरे लिए कर रहा है. ஆமா, நான் இருட்டுல இருந்தேன். हाँ, मैं अंधेरे में था. தெரியாத வாழ்ந்து கொண்டு இருந்தேன். मैं नहीं जानता था. ஆனா ஆண்டவர் கிட்ட வந்தேன். मैं परमेश्वर के सामने आया. எனக்கு அவருடைய வழிய, ஜீவ மார்க்கம் அப்படின்னா நல் வழிய, ஆசீர்வாதமான வழிய, சந்தோஷமான வழிய காமிக்கிறாராம். परमेश्वर मुझे अच्छा रास्ता दिखाया, जीवन का रास्ता दिखाया मेरे को. ஆதாமுக்கு ஏவாளுக்கும் பிசாசு தப்பான வழி காமிச்சான். क्योंकि आदम और हवा को शैतान ने एक गलत रास्ता दिखाया. ஆனா கர்த்தர் உங்களுக்கு எனக்கு நல் வழியை காமிக்கிறார். क्योंकि परमेश्वर आपको और हमें सही रास्ता दिखाएगा. அது மட்டும் இல்ல, சொல்றாரு, यहाँ पे बोल रहा है உம்முடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தம், तेरे निकट आनंद की भरपूरी है. உம்முடைய வலது பரிசத்தை நித்திய பேரின்பம். तेरे दाहिने हाथ सम्मुख सदा बनी रहेगी. என்ன அந்த மனுஷன் பாருங்க, அப்படியே கடவுளை, அப்படி கர்த்தரை என்ன பண்றான்னா, மனம், சிந்தனை, எண்ணம் எல்லாமே கடவுளா இருக்குது அவனுக்கு. जो मनुष्य, जो उसका मन का जो भी सोचे सब परमेश्वर की ओर से. ஏன்னா அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறான். क्योंकि उतने वो है, எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறான். है. இங்கிலீஷ்ல சொல்லிடு. அப்ப கவனிங்க, ध्यान दीजिए. அப்ப பரிபூர்ண ஆனந்தம் இருக்குதான், हमारा जीवन परिपूर्ण है. நித்திய பேரின்பம் இருக்குதான். அதுல போட்டுக்குது பாருமா, நித்திய பேரின்பம் உண்டு. நீங்க அதை படிச்சாலே போதும், நித்திய பேரின்பம் உண்டு. इसलिए कह रहे कि सदा सर्वदा रहेगा. 11ஆம் வசனத்தை வாசிச்சாலே போதும்.
அப்ப கவனிங்க, यहाँ पे ध्यान दीजिए, இதுல என்ன சொல்லப்படுதுன்னா, यहाँ पे क्या நம்ம बताया? வசனம் சொல்லுது, हमारा वचन क्या ஜீவனுள்ள நாளெல்லாம் जीवन के ஜீவன நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடருது. अच्छा कार्य को, அது மாத்திரம் இல்ல, என் பாத்திரம் நிரம்பி வழியுதுன்னு சொல்லுது. मेरा जीवन का रास्ता भी तू ही है, என் வாழ்க்கை என்கிற பாத்திரம் நிரம்பி வழியுது. मेरा जीवन का रास्ता तू ही है। அததான் என்ன அப்படின்னா என்ன நிரம்பி வழியுதுன்னா, यहाँ पे क्या बता रहा है? நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தை, சத்தியம், தேவனுடைய ஆசீர்வாதம் அப்படி இல்ல, தேவனை குறித்து நம்முடைய வாழ்க்கை வந்து ஆவிலிருந்து, ஆத்துமாவிலிருந்து, சரீரத்திலிருந்து வெளியே வழிஞ்சு ஊத்துது. हमारे जीवन में ये सत्य और जीवन जो भी है सब हमारे अंदर से आत्मिक से निकलता है। அந்த பாத்திரம் நிரம்பி வழியுதுன்றது அர்த்தம் என்ன? वो जो भरपूरी क्या है? அந்த கடவுள் உள்ள இருக்கிற அந்த கடவுள் நம்முடைய வாழ்க்கையில மனது அளவுல, சரீர அளவுல, பேச்சு அளவுல, நம்முடைய வாழ்க்கை அளவுல அப்படியே வெளியே வராராம். परमेश्वर क्या हमारे अंदर से, जीवन की ओर से, हर चीज की ओर से परमेश्वर आते हैं। பாருங்க, ஒரு 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 பர்ஃபியூம் அந்த ஒரு சென்ட அப்படி திறந்த உடனே அப்படியே கப்புன்னு அப்படியே வெளியே வரும் एक வாசனை. सेंट को जब हम खोलते तो कितना खुशबू आता है ना, அப்படியே வருது பாருங்க, அப்படியே ஸ்மெல். वैसे ही खुशबू आता है ना। ஒரு பூ வச்சா एक फूल लगाते हैं அந்த तो பூ வாசனை வருது. एक फूल का महक आता है ना। அந்த மாதிரி நமக்குள்ள இருக்கிற ஆண்டவர் அப்படியே உள்ளந்து மனது அளவுல, சரீர அளவுல, வாழ்க்கையின் அளவுல, நம்ம பேச்சின் அளவுல, நம்ம எல்லா அளவிலும் அப்படி வெளிப்படுறதுதான் பத்தி அங்க தாவீது சொல்றாரு. वैसे ही हमारे जीवन में भी जो महक है परमेश्वर का वो आता है। பாருங்க, இன்னைக்கு ஒருவேளை நீங்க அப்படி இல்லாத இருக்கலாம், आप ऐसे नहीं हो करके आप ऐसे दिख सकते हो, ஆனா ரியலா அப்படிதான் இருக்கிறீங்க. क्योंकि सच में आप वैसे ही हैं, உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவர் அப்படி வெளிப்படக்கூடியவரா இருக்கிறாரு. क्योंकि आपके अंदर परमेश्वर है, बहुत खुशबूदार है, வழிஞ்சு ஓடக்கூடியவரா இருக்கிறாரு. வழிந்துனா எப்படின்னா, அப்படியே தண்ணி ஊத்துனா அப்படியே எல்லா இடத்துலயும் போகுது பாரு, जहाँ पानी वो उड़े मतलब गिराते तो वैसे ही कैसे जाता है, அப்படியே வழிஞ்சு போகுதுல, वैसे ये बह कर जाता அந்த है। மாதிரி கடவுளுடைய காரியம்லாம் உங்க வாழ்க்கையில இருந்து வழிஞ்சு ஓடுற அளவுக்கு கர்த்தர் ஆக்குறாரு. वैसे ही आपका शरीर में भी वो नदी के जैसा बहता है। ஆமென். आमीन। எத்தனை பேர் கேக்குறீங்க? कितने लोग सुन रहे हैं? இத நீங்க தொடர்ந்து இந்த சத்தியத்தை கேட்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, आप रोज ये सत्य को सुनने लगोगे तो தாவீதை போலவே நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள மனுஷனா आप இருப்பீங்க. दाऊद की तरह हो जाओगे। புதிய ஏற்பாட்டுல नया नियम அப்போஸ் में நடவடிக்கையில அப்படியே பேசுறாரு பாருங்க. முதல் பிரசங்கம் அந்த அப்போஸ் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம், அப்போஸ்தல நடவடிக்கைகள் प्रेरित होके 2ஆம் அதிகாரம் 2 अध्याय 25-28. அந்த சங்கீதத்துல 16ல வாசிச்சது அப்படியே இங்க இருக்குது பாருங்க. சங்கீதத்துல 16ல जैसे வாசிச்சது हमने भजन संहिता में पढ़े थे, அதே வார்த்தையும் இங்க பிரசங்கத்துல பேதுரு பேசுறாரு. वैसे ही यहाँ पर पत्रस यहाँ पे बात करता है। அப்ப பாருங்க, அந்த நடந்த காரியத்தை அப்படியே எடுத்து பேசுறாரு. जैसे वहाँ पे कार्य होता है वैसे ही यहाँ पर बात அப்படின்னா करता है। பேசப்பட்ட காரியம் जो वहाँ पे बोले थे இங்க இயேசுடைய வாழ்க்கையில ரியலா நடக்கிறத பத்தி பிரசங்கம் பண்றாரு. यहाँ पे यीशु के जीवन में सही मतलब हुआ था करके यहाँ पे बता रहे हैं। தாவீது முன்கூட்டியே जो दाऊद था இயேசுவை பத்தி தான் சொன்னான். அந்த இடத்துல यीशु के बारे में उस जगह पे उसने बोला था। சொன்னான் என்று இங்க பேதுரு எல்லாருக்கும் சொல்றாரு. वैसे यहाँ पे पत्रस भी यहाँ पे बोल रहा है। வாசிக்கிறேன் பாருங்க, हम पढ़ेंगे 25-28 வரைக்கும். அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பஸ்தில இருக்கிறார், அதனால என் இருதயம் மகிழ்ந்து என் நாவு களி கூர்ந்து என் மாம்சம் நம்பிக்கையோடு தங்கி இருக்கும். 25-26 வாசி. क्योंकि दाऊद उसके विषय में कहता है, मैं प्रभु को सर्वदा अपने सामने देखता रहा, क्योंकि वह मेरी दाहिनी ओर है, ताकि मैं डिग ना जाऊं। इस कारण मेरा मन आनंदित हुआ और मेरी जीभ मगन हुई, वरन मेरा शरीर भी आशा में बना रहेगा। 28-29 வாசிக்கிறேன். ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர், உம்முடைய சன்னிதானத்திலே என்னை சந்தோஷத்தினால் நிரப்புவீர் என்று சொல்லுகிறேன். 27, என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்த அழிவை காணப்பட்டீர். 27-28 வாசிக்குமா? 27-28. क्योंकि तू मेरे प्राणों को अधलोक में ना छोड़ेगा और ना अपने पवित्र जन को सड़ने ही देगा। तूने मुझे जीवन का मार्ग बताया है, तू मुझे अपने दर्शन के द्वारा आनंद में भर देगा।
வாசிட்டார். பாருங்க இங்க கவனிங்க, இது யாரை குறிச்சு சொல்லி இருக்குது? ये किसके बारे में बता रहा है? இயேசு கிறிஸ்துவ குறித்து சொல்லுது. यीशु मसीह के बारे में बता அது रहा है। தாவீது வர்றதுக்கு முன்னையே தாவீது வந்து தீர்க்க தரிசனமா இயேசுவை அறிஞ்சு வச்சுன்னுக்கிறான். दाऊद आने से पहले ही वो उसको बता दिया था இயேசு வந்து என்ன பண்ண போறாருன்றத यीशु क्या करने वाला है அவன் करके தீர்க்க தரிசனமா பேசுறான். उस दर्शन के बारे में बताया। அதை எடுத்து இவர் முதல் பிரசங்கத்துல இயேசுவை பத்தி அந்த யூதர்களுக்கு சொல்லி கொடுக்கிறாரு. इसलिए वो यीशु के बारे में अपने लोगों को बता रहा था। ஏன்னா யூதர்கள் கேக்குறாங்க, उस யூதர்கள் கேக்குறாங்க, चेले लोग कह रहे थे நீங்க வந்து என்னத்துக்கு அந்த அந்நிய பாஷையில பேசுறாங்க எல்லாருமே, किस लिए आप अन्य भाषा में बात कर रहे அப்ப கேட்கும் போது எல்லாம் குடிச்சிட்டு உளறீங்களான்னு கேக்குறாங்க. குடிச்சிட்டு हैं पीकर எல்லாம் ஏதோ கத்துறீங்களா? ऐसे ही चिल्ला रहे हैं क्या? அப்பதான் அவர் என்ன பண்றாரு, तभी वो ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்கு தத்துவம் இப்ப நிறைவேறுதுன்னு சொல்றாரு. ये जो परमेश्वर ने जो वचन दिया वो पूरा हुआ करके யோவேல்ல பேசப்பட்டது இப்ப நடக்குது. जो ये யோவேல்ல சொல்லப்பட்டது जो योवेल में बोला था அது இப்ப நடக்குது वो अभी हो रहा है। அப்படின்னு சொல்லிட்டு தான் वैसे ही बोलकर அதான் 16-17 சொல்றாரு. அத இந்த வசனம் 2ஆம் அதிகாரம் 16-17 சொல்றாரு. அத इसलिए यहाँ पे 17 और 16-17 சொல்றாரு. 16 और 17 में बताता அப்படி है। சொல்லிட்டு தான் ये बोलकर பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறாரு. ये प्रचार को என்ன பிரசங்கம் பண்றாரு? क्या प्रचार कर रहे हैं? இயேசு கிறிஸ்து தான் மனுஷனுக்கு பாவம் மன்னிப்பை கொடுக்கிறார், ரத்தத்தை சிந்துறார், பாடுபடுறாரு, மரிச்சாரு, உயிரோடு எழுந்திருக்கிறத பத்தி இங்க சொல்லின்னு வராரு. यहाँ पे बोल रहे कि यीशु मसीह ही क्रूस पर बलिदान हुए और இயேசு கிறிஸ்து தான் ரத்தம் சிந்த வந்தாரு, यीशु मसीह ही क्रूस पर பாடுபட்ட வந்தாரு, और मारा गया, உயிரோடு எழுந்து வந்தாரு, तीसरे दिन जी उठा, அவரால தான் அவன் ரட்சிப்பு वैसे ही तो उसी के द्वारा उद्धार मिला என்று அந்த வசனத்தை சொல்றாரு. वैसे ही ये वचन बोलता அப்படி है। சொல்லி முடிக்கும் போதுதான் जब ये बोलकर खत्म किया तो கிட்டத்தட்ட 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. 3000 लोग उद्धार पा रहे हैं। ரட்சிக்கப்படுறாங்க. நம்ம லாஸ்ட் வசனத்துல நீங்க பாப்பீங்க. ये लास्ट वचन में आप देखो என்ன பிரசங்கம் பண்றாரு? क्या प्रचार कर रहा है। 23 சொல்றாரு. 23:23 அப்படி இருந்து தேவன் நிர்ணயித்து இருந்த ஆலோசனையின்படியும் அவருடைய முன்னறிவின்படியும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கையினாலே சிலுவையிலே ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். इसलिए 23 में बताते कि इसी यीशु को जो परमेश्वर की ठहराई हुई योजना पूर्व ज्ञानी के अनुसार पकड़वाया गया, तुमने के साथ में क्रूस पर चढ़वाया, मार डाला। அங்க இருக்கிற யூதர்களுக்கு சொல்றாரு, இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்றாரு, वहाँ पे यूदर लोग बोलते हैं இஸ்ரவேலரே நான் சொல்றதை கேளுங்கன்றாரு. 22 வசனத்துல इस्राएल लोग आप நான் சொல்றதை கேளுங்கன்றாரு. मेरे बातों पर ध्यान दीजिए। நீங்க வந்து இயேசு அடிக்கப்பட்டாரே, यीशु मारा गया है, நொறுக்கப்பட்டாரே, कुचला गया है, யூதர்களை அடிச்சு பொடிச்சு சிலுவையில அரைஞ்சாங்களே, यूदर लोग उसको मार कर ஏதோ வந்து யூதர்கள் அதை செய்யல, ये सब यूदर लोग नहीं किए, அந்த போர் சேவகர் அதை செய்யல, सिपाही लोग नहीं किए, இதெல்லாம் தேவனுடைய செயல் என்றார். ये परमेश्वर ने किया। தேவன் தான் இதெல்லாம் வந்து செய்யறதுக்காகத்தான் அவங்கள வச்சு செஞ்சார் அப்படின்றாரு. इसलिए परमेश्वर ये किया है, उसके द्वारा किया है। இதெல்லாம் அவருடைய ஆலோசனை. ये परमेश्वर का பாருங்க போட்டுக்கிட்டு பாருங்க 23 அப்படி இருந்து தேவன் நிர்ணயித்த படியும் 23ல परमेश्वर ने ठहराया है। போட்டுக்கிட்டா நான் அப்படியே परमेश्वर படிச்சேன். ने ठहराया है। அப்படி இருந்து தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனைப்படியும் அவருடைய முன்னறிவின்படி தான் இது நடந்துச்சு. उसी को यीशु ने परमेश्वर को ठहराया है। அப்ப பாருங்க சிலுவையில நடந்த காரியம், इसलिए जो क्रूस में हुआ जो कार्य है, ஏதோ ஒரு மனுஷன் வந்து அவரை அடிக்க முடியாது, ऐसे ही मनुष्य नहीं मिटा। மனுஷன் வந்து அவரை வந்து நான் ஒரு கடவுளை கொல்ல முடியுமா? क्या मनुष्य परमेश्वर को मार डालेगा क्या? தேவன் அதை திட்டமிட்டாரு. क्योंकि परमेश्वर का वो योजना था। தேவன் தான் வந்து அவன் குமாரன் அனுப்பிச்சாரு, क्योंकि परमेश्वर ने ही उस पुत्र को भेजा था। அனுப்பி உங்களுக்காக எனக்காக சிலுவையில அறையும்படி ஏற்கனவே ஆதி உலக தோற்றம் முதல்ல ரெடி பண்ணிட்டாரு. क्योंकि आपके लिए और हमारे लिए उस क्रूस के द्वारा सब कुछ उस அததான் வந்து 2000 ஆண்டுகள் முன்பா செஞ்சாரு. इसलिए 2000 पहले परमेश्वर ने किया। அததான் இங்க சொல்றாரு பேதுரு. इसलिए यहाँ पे पतरस बता சொல்லிட்டு தான் சொல்றாரு, यहाँ पे बता रहे தாவீது சொன்ன அப்படியே இங்க இந்த காரியத்தை சொல்றாரு. जैसे दाऊद ने बताया वैसे ही यहाँ पे कार्य हो रहा है। இயேசு உங்க வாழ்க்கையில வந்தாருன்னா यीशु आपके जीवन में आया तो உங்களுக்கு ஜீவ மார்க்கத்தை வெளிப்படுத்துவாரு. आपके जीवन को बदल देगा। உங்க மாம்சம் அழிவுக்கு போவாது, आपका உங்களுடைய வாழ்க்கை அழிஞ்சு போக மாட்டீங்க. आपका जीवन नहीं मिटेगा। நீங்க வந்து பாவத்துல இருந்தீங்க, இப்போ आप पाप में थे पहले, பாவத்துல இருந்து நரகத்துக்கு போயிருப்பீங்க. पाप से आप नरक में, ஆனா இயேசு விசுவாசத்தினால लेकिन यीशु पर विश्वास किए, உங்களுக்கு பதிலா ஒரு பாதாளத்துக்கு போயிட்டாரு. क्योंकि आपके लिए वो
क्रूज पे चला गया। அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாரு. वो तीसरे दिन जी उठा। இப்போ உங்களை என்ன பண்ண மாட்டார், பாதாளத்துக்கு போட மாட்டார், உங்களுக்கு அழிவை உண்டாக்க மாட்டாரு, इसलिए आपको उस नरक में नहीं डालेगा, உங்களை வாழ வைப்பாரு. वो आपको அப்ப जीवित रखेगा। இன்னைக்கு இதை ஏன் இது சொல்றாரு, क्यों आज हम ये बोल रहे हैं? நமக்கு ஆண்டவருக்குள்ள வந்து இருந்தா கூட क्योंकि परमेश्वर हमारे अंदर आ भी गए। நம்ம சில பிரச்சனை, போராட்டம், கஷ்டங்கள், கண்ணீர் வரும் பொழுது பயப்படுறோம். थोड़ा हमारे जीवन में चिंता और परेशानी को देख के हम डर जाते हैं। எதனா இப்படி ஆயிடுமா, அப்படி ஆயிடுமா, ये हो जाएगा, वो हो जाएगा क्या, நமக்கு ஏதாவது கெடுதி வந்துருமா, हमें मिटाने के लिए आ जाएगा क्या। பாருங்க, நம்ம நடந்து போறப்போ, உட்காரமோ, ஏந்திரிக்கும் போது பிசாசு பேசினே இருப்பான். हम चलते समय और बैठते समय ये शैतान हमसे बात करता ஓ, है। இந்த மாதிரி வியாதி நமக்கு வருமா, ऐसा बीमारी हमें आएगा क्या, இந்த மாதிரி எதனா ஆக்சிடென்ட் ஆயிடுமா, ऐसा एक्सीडेंट हो जाएगा क्या। இதெல்லாம் நம்முடைய மனசுல வரும். ये सब हमारे मन में आता है। வரலன்னு சொல்லாதீங்க, नहीं आएगा करके मत ஏன்னா बोलो, எனக்கு வருது. क्योंकि मेरे को आता है। எனக்கு வருதுன்னா உங்களுக்கும் வரும். मेरे को आता है तो आपको भी आएगा। ஏன்னா இந்த மனசு क्योंकि आपका मन, இது மனசுக்குள்ள பிசாசு நம்மள பயமுறுத்தினே இருப்போம். क्योंकि ये मन में शैतान हमें डर डालते रहते हैं। ஏதோ இந்த வியாதி உனக்கு வந்துரும், कोई सा भी बीमारी आपको आ जाएगा, இந்த பிரச்சனை உனக்கு நாசமாக்கிடும், ये चिंता तेरे को नष्ट कर देगा, நீ எல்லாம் ரொம்ப உனக்கெல்லாம் பெருசாலாம் எதுவும் நடக்காது, ये सब आपको बड़ा नहीं होगा। என்ன நீ நம்புற, तो क्या विश्वास करता है। அப்படி நமக்கு வாழ்க்கையில சில பயமும் நம்முடைய வாழ்க்கையில நம்மள நாசமாக்கும். क्योंकि जो हमारा जो डर है वो हमें नष्ट कर देती है। அப்பதான் தாவீது சொல்லி வச்சுக்கிறாரு, इसलिए यहाँ पे दाऊद बोल के रखा है, கடவுள் என் கூட இருக்கிறதுனால परमेश्वर मेरे साथ है, நான் அழிஞ்சு போக மாட்டேன், मैं कभी ना मिटूंगा। என்னுடைய வாழ்க்கைய பாதாளத்துக்கு போவாது, என் வாழ்க்கை பாதாளத்துக்கு போவாது, चाहे मैं अधोलोक में हूँ, ஏன்னா நான் ஜீவ மார்க்கத்துக்குள்ள இருக்கிறேன், क्योंकि मैं जीवन की ओर से हूँ। எனக்கு சந்தோஷம் உண்டாகும், मेरे को आनंद मिलेगी, எனக்கு மகிழ்ச்சி உண்டாகும். मेरे को खुशी मिलेगी। பாருங்க, சர்ச்சி வசனங்கள்லாம் கேட்கும்போது சந்தோஷமா வருது, चर्च சர்ச்சி में வசனம் எதனா கேட்கும்போது சந்தோஷமா வருது. चर्च में जब वचन सुनते तो खुशी मिलती है, ஆனா நியூஸ பார்த்தா பயமா வருது. क्योंकि न्यूज को जब हम देखते तो डर लगता है। நியூஸ்ல பாருங்க, न्यूज में देखो, இந்த பஸ் இடிச்சிச்சு, बस टकरा गया, நேருக்கு நேர் லாரியும் பஸ்ஸும் மோதிக்கொண்டது இந்த ஊர்ல அப்படின்னு வரும். सामने सामने बस टकरा गया, பிளைட் கீழே விழுந்துடுச்சு, एरोप्लेन नीचे गिर गया, பிளைட் இறங்க முடியாது, அப்படி சுத்தி நிக்குது, वो जहाज नहीं नीचे उतर रहा है। இங்க 2 பேரை வெட்டி ஓட வெட்டினாங்களாம், दौड़ते दौड़ते उसको काट दिए। இதெல்லாம் நம்ம கேக்குறோம், ये सब हम सुनते हैं। நம்ம அப்படியே சப்போஸ் பஸ்ல போய் நிக்கிறோம், உட்கார்ந்து हम बस पर जब बैठते हैं ஞாபகம் வரும், ஓ நேருக்கு நேர் மோதி விட்டத நம்ம பஸ் போதுமா, तब वो याद आता है क्या बस और बस टकरा जाएगा क्या। சீ போ சாத்தானே அப்படின்னு हमें बोलना है कि छी हट जा हेलो? शैतान। வரோம் சார், வரோம், எனக்கு வருது சார். ये आएगा तो मेरे को आता है। பிளைட்ல போறோம் நம்ம, जब हम फ्लाइट में जाते हैं அது அன்னைக்கு பார்த்தா பிளைட் ரொம்ப நேரம் இறங்காத சுத்தி நிக்குது அப்படின்னு, वो नहीं नीचे उतरता, ऊपर से ही घूमते रहते ஐயோ हैं। நம்ம போனா கூட அந்த மாதிரி ஆயிடுமோ, हम भी जाएंगे तो वैसे ही हो जाएगा क्या। ஏன்னா இது உலகம் அவ்வளோ கெட்ட காரியங்கள் நடந்துனுக்குது, क्योंकि ये संसार में बहुत खराब चीज हो रहा है। இந்த கரப்ஷன்லாம் நமக்குள்ள வந்துடுது, ये खराब चीज हमारे मन में आता है, அது அப்படியே ஒட்டிக்குது, वैसे ये सट जाता है। அது நம்ம நடக்கும் போது போகும்போது ஏதோ ஒன்று ஆச்சுன்னா, இப்ப ரோட்ல அன்னைக்கு பார்த்தா யாரையோ வெட்டினாங்க, ஓட வெட்டினாங்கன்னு நியூஸ் வருது, रोड में जाते समय और आते समय किसी को मार दिया करके न्यूज में आता है। திடீர்னு நம்ம நடந்து போறோம், हम चलते हैं, போனா அங்க யாரோ அடிச்சு சண்டை போட்டு வரும், ஐயோ ஓடி வந்துரும், அதே மாதிரி ஆயிடுமோ, நம்ம அப்படி பயப்படுவோம். நம்ம वहाँ कोई लोग झगड़ा करे, वैसे मेरे साथ हो जाएगा करके वैसे हम दौड़ते हैं। கர்த்தர் சொல்றாரு, கடவுள் உங்களுக்கு பாதுகாப்பா இருப்பார். परमेश्वर कहता है कि मैं तुझे காலையில கூட முடி வெட்டுன்னு இந்த அது என்ன நம்ம சந்தை இல்லாதப்பா, உங்க ஊரு உங்க சந்து காட்டுக்கோயில் தெருவுல போறேன், முடி வெட்டிக்கின்னு जो काटकर जो एक वहाँ पे मैं जा रहा था, அந்த கரண்ட் கம்பி விழுந்து மாடு கண்ணெதுக்கு அப்படி சாவுது, वो करंट उसके ऊपर गिर गया, गाय वैसे ही मर गया। காலையில 6:30 மணிக்கு 6:45 மணிக்கு सुबह 6 बजे அந்த ஓரத்துல அப்படியே எல்லாம் நான் அப்படியே வண்டியில போறேன், எல்லாம் அப்படியே நிக்கிற, மாடு விழுந்துக்குது எல்லாம், ஒருத்தர் வெட்டுறாரு, அப்படி
वैसे ही करंट मैं कम्बी है गाड़ी में जा रहा था तो वो गाय वैसे ही मर गया, सारे लोग वैसे ही देख रहे हैं। அப்படி வண்டி ஓட்டின போது எங்கடா கரண்ட் கம்பிக்குதான்னு பார்த்துனே போறேன் நான் मैं गाड़ी चलाते कोई मेरे ऊपर तो नहीं गिर जाएगा करके ऐसे ही देखते जा रहा அதுக்கப்புறம் வீட்டுக்கிட்ட போய் கேட்டு கிட்ட நிறுத்துறேன் हूं। वैसे ही मैं घर के आगे में मैं खड़ा करा। அவங்க இங்க வேற மேல நிக்க வச்சுக்கிறாங்கடா यहाँ पे भी மேல வேற இருக்குது நம்ம வீட்டு மேல हमारे घर के ऊपर में அதனால भी வண்டி है। வெளியே விட்டேன் इसलिए मैंने गाड़ी को बाहर रख வண்டியை दिया। கொஞ்சம் தள்ளியே விட்டேன் गाड़ी को मैंने थोड़ा पीछे रख दिया। ஏன்னா பாக்குறதும் கேக்குறதும் பார்த்தா பயமாகுது देखने से और सुनने से डर लगता है, வசனத்தை அதுதான் கேட்கணும் इसलिए हम वचन में ये सुनते हैं। வசனத்தை கேட்டா वचन को जब हम सुनेंगे, நான் அசைக்கப்பட மாட்டேன் எனக்கு அது நடக்காது मैं डगमगाऊंगा नहीं, वो मेरे को नहीं होगा। யோசிச்சு பாருங்க நான் போறதுக்கு கொஞ்ச நேரத்துல நடந்துக்குது ये सोच के देखो, मैं जा रहा था तो वो कार्य हुआ वहाँ पे। நான் அதுக்கு நல்ல காலம் அந்த நேரத்துல நான் போல अच्छा, सही हुआ कि मैं उस रास्ते पे नहीं நான் गया। சொல்றேன் இது வந்து ரியலா பேசுறாரு கடவுள் ये सब है ना, सही बोलते हैं। ஏன் சர்ச்சுக்கு வரோம் क्यों हम चर्च को आते இது हैं? இங்க சர்ச்சில தான் வந்து நல்ல தைரியம் வருது क्योंकि चर्च में आते तो हमें एक सामर्थ्य உன்னை सामर्थ होती है। உன்னை அழிக்க மாட்டாரு वो आपको ना मिटाएगा, உன்னை பாதாளத்துக்கு விட மாட்டாரு वो कभी ना आपको अधलोक में அவன் छोड़ेगा। வலது பக்கத்துல இருக்கிறாரு वो आपके दाहिने हाथ में है உனக்கு ஒரு தீங்கு நடக்காது और आपको कुछ भी परेशानी नहीं होगी। உனக்கு உன் இருதயம் சந்தோஷமா இருக்கும் आपका हृदय आनंद होगा। உன்னுடைய அவருடைய 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 சமூகம் பேரானந்தம் उसका जो அவருடைய சமூகம் उसका जो सम्मुख है, அவரோட கூட நேரத்தை செலவு பண்ண நம்ம தைரியமா வாழலாம் அந்த உலகத்துல हम उसके साथ रहेंगे तो संसार को आसानी से हम कर सकते हैं। நிறைய விசுவாசிக்கு இதெல்லாம் தெரியல பாரு बहुत सारे विश्वासी को ये नहीं पता है। நம்ம கோயிலுக்கு வர சர்ச்சுக்கு போனோமா चर्च को जाना है क्या? ஓ வெளியே செத்துருவையா நீ சர்ச்சுக்கு கோயிலுக்கெல்லாம் வரலன்னா நீ காலி बाहर मर जाएगा तो चर्च को आएगा जाएगा। என்னைக்குன்னா உனக்கு பெரிய பிரச்சனை இருந்துருது कभी ना तेरे को बड़ा परेशानी हुआ ஏன்னா है। இந்த உலகம் அவ்வளவு மோசமானது क्योंकि ये संसार बहुत बेकार है, என்ன எப்போ நடக்குன்னு தெரியாது कब क्या हो जाता पता नहीं। நான் சொல்றேன் கர்த்தர் தான் உனக்கு நிழலா இருக்கிறார் क्योंकि मैं बोलता हूँ कि परमेश्वर அவர் आपका சொல்றாரு छाया है। அவர் சொல்ற உனக்கு நான் என்னுடைய சேட்டைனுக்குள்ள உன்னை மறைச்சு கொள்ளுவேன் क्योंकि परमेश्वर ने आपको एक घेरा रखा है। இதெல்லாம் எங்க கிடைக்கும் உங்களுக்கு ये सब कहाँ मिलेगा आपको? ஆலயத்துக்குள்ள வந்தா தான் பிரதர் आप कलिशे में आओगे तब நல்லது நீங்க வந்து கேக்குறீங்க सही, आप आकर सुन रहे हो, உங்களுக்கு விசுவாசம் உண்டாகும் அப்பதான் आपका विश्वास बढ़ेगा, பயம் போவோம் डर को जाएगा, ஒரு தைரியமா இருப்பீங்க आप हिम्मत से रहोगे, ஆமா சின்ன சின்னதுக்கெல்லாம் பயப்பட மாட்டீங்க छोटे छोटे बातों पे आप डरोगे नहीं। உங்களை கர்த்தர் வழி முழுக்க பாதுகாப்பார் क्योंकि परमेश्वर आपके रास्ते में आपको सहायता அவர் करेगा। சொல்றாரு உன் போக்கையும் வரத்தையும் நான் காப்பேன் तेरे जाने में आने में तेरी सहायता करूंगा। ஆமா இஸ்ரவேல் தேவன் அவர் நம்ம காக்கிற தேவன் वो इसराइल का परमेश्वर हमें सहायता करता அவர் है। தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை वो कभी ना ऊँगेगा ना सोएगा। என் காலை தள்ளாட விட்டார் அங்கேயே போட்டுக்குதுல என் मेरे காலை पाँव को कभी ना टलने देगा। அப்ப பாருங்க கர்த்தருடைய வார்த்தை கேட்கும் போதுதான் जब परमेश्वर के वचन को सुनते நமக்கு தைரியம் வருது हैं, हमें हिम्मत आती है। பாருங்க இன்னொரு வசனம் சீக்கிரம் முடிப்போம் हाँ, और एक वचन को हम ரோம पढ़ेंगे। புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் रोमियो 8 का எல்லாம் பாருங்க அந்த அந்த அசைக்கப்படாத காரியம் தான் ये நம்ம முதலில் சங்கீத 125:1 வாசிச்சோம்ல संगीता भजन संहिता में पढ़े थे அந்த ना, மலை எப்படியா அந்த அந்த பட்டணத்தை சுத்தி இருக்குதோ கடவுள் உங்களை சுத்தி இருக்கிறார் जैसे पर्वत वो चारों तरफ घेरा है, वैसे ही हमें भी घेरा रखेगा। அதை நம்ம மனசுல வச்சுங்க ऐसे हमें हृदय में रखना है। கர்த்தர் உங்களை சுத்தி இருக்கிறார் परमेश्वर आपके चारों तरफ घेरा है। எதனா நடக்குன்னா அவரை மீறி உங்களுக்கு நடக்க முடியாது कुछ भी அவரை மீறி தான் உள்ள வரணும் क्योंकि उसको सोच के आपको आना है। ஆனா அவரை தாண்டி உங்ககிட்ட எதுவும் பிரச்சனை வராது क्योंकि वो आपके जीवन में कोई परेशानी नहीं है। 8ஆம் அதிகாரம் ரோமியோ 8ஆம் அதிகாரம் रोमियो 8 का 31 ல 34 வரைக்கும் 31 और 32 पढ़ेंगे। அது என்ன 31 ஹிந்தில என்ன பண்ணணும் என்ன சொல்லணும் 31 31 ஓ 31 ரிவர்ஸ் சொல்லணுமா 1 3 நாங்க 31 சொல்றோம் நீ 31 31 வேற சொல்லணும் 31 சொல்லலாம் 31 சொல்லலாமா சரி 31 दो 30 அப்புறம் 30 அப்புறம் 40 ஓகேவா ஓகே நான் சொல்லிடுறேன் இப்போ வாசிக்கிறேன் இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம் தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக நிற்பவன் யார் தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதது எப்படி வாசிமா 31-32 अतः हम इन बातों के विषय में क्या कहें? यदि परमेश्वर हमारी ओर है तो हमारा विरोध कौन
हो सकता है। जिन्होंने अपने निज पुत्र को भी न रख छोड़ा परंतु उसे हम सबके लिए दे दिए, वे उनके साथ हमें और सब कुछ क्यों ना देगा। 33, 34 தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவன் அவர்கள் நீதிமானாக்குகிறவர். ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரசத்திலே இருக்கிறவர். நமக்காக வேண்டுதல் செய்கிறோம் அவரே. परमेश्वर के चुने हुए पर दोष कौन लगाएगा? परमेश्वर ही है जो धर्मी ठहरवाएगा। फिर कौन है जो दंड की आज्ञा देगा? मसीह ही है जो मर गया वरन मुर्दों में से भी जी उठा और परमेश्वर के दाहिने ओर है और हमारे लिए निर्वेदी भी करता है। பாருங்க, இங்க பவுல் சொல்றாரு, यहाँ पे पौल बताता है, என்ன சொல்றாரு? यहाँ पे क्या बोल रहा है? ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறாரு பிரசங்கத்துல, ஒரு நம்பிக்கையை தராரு, एक विश्वास को देता है, விசுவாசத்தை நம்பிக்கையை தராரு, एक विश्वास को देता है, தைரியத்தை நீக்கி போடுறாரு, தைரியத்தை கொடுக்கிறாரு, एक हिम्मत को देता है, பயத்தை நீக்கி போடுறாரு, डर को भगाता है, நீக்கி போடுறாரு. அப்ப இதத்தான் வந்து இந்த 31 34 வரைக்கும் இதுதான் சொல்றாரு. इसलिए यहाँ पे 31 और 32 में बताता அது है, எதன் அடிப்படையில சொல்றாரு? किस लिए बोलता है? இயேசுவை வச்சுதான் சொல்றாரு. वो यीशु को रख के बोलते हैं, ஏன்னா இயேசுவை சொல்றாரு. அவர் சொல்றாரு, தேவன் தம்முடைய குமாரனே கொடுத்துட்டார்ல, परमेश्वर अपने पुत्र को भी दे दिया ना, மற்ற எல்லாவற்றையும் அல்லாதது எப்படி? फिर क्यों ना देगा? ஏன்னா தேவனுக்கு முக்கியமானவர் இயேசு ஒருவர் தான். परमेश्वर का जो जरूरी है वो यीशु है। இயேசு கிட்ட நீங்க தேவன்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா, परमेश्वर से आप मांगोगे तो, அப்பா சூரியன் முக்கியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லன்னுவாரு. परमेश्वर से बोलेगी ये சந்திரன் முக்கியமா இல்லன்னுவாரு. सूरज जरूरी है क्या, चांद जरूरी है क्या? வானத்துல இருக்கிற எதையுமே அவருக்கு முக்கியம் கிடையாது. ये जो தேவனுக்கு आकाश में कुछ भी जरूरी नहीं है। ரொம்ப முக்கியம் எது? जो जरूरी है தான் குமாரன் தான் அவருக்கு முக்கியம். वो सिर्फ परमेश्वर का पुत्र, ஏன்னா தம்முடைய குமாரன் மூலமா தான் எல்லாத்தையும் உண்டாக்குனாரு. क्योंकि परमेश्वर ने सब कुछ बनाया, ஆகவே தம்முடைய சொந்த குமாரனே உங்களுக்கு கொடுத்துட்டாரு, எனக்கு यहाँ पे உனக்கு. अपना लौता पुत्र भी दे दिया। அப்படின்னா அவர் அவ்வளவு பெரிய பெஸ்ட கொடுத்தவரு மத்த சின்னதெல்லாம் கொடுக்க மாட்டாரா? इतना एक परमेश्वर ने दे दिया तो क्या हमें छोटा छोटा सामान नहीं देगा क्या? யோசிச்சு பாருங்க. आप सोच के देखिए, உங்களுக்கு ஒருத்தர் வந்து தங்கத்தையே கொடுத்தாரு வச்சுங்களேன், आपको एक जने ने आपको एक सोना ही दे दिया, அவர்கிட்ட போய் பித்தளை கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாரு? आप उनके सामने बोलोगे कि पित्तल, இல்ல பித்தளை தேவையில்ல, पित्तल नहीं चाहिए, சில்வர் வச்சுங்க. தங்கத்தையே கொடுத்துட்டாரு ஒருத்தர், वो आपको एक जने सोना ही दे दिया, நீங்க அவர்கிட்ட போய் சில்வரை கேக்குறீங்கன்னா उनसे आप चांदी मांगोगे तो? பவுல் சொல்றாரு, यहाँ पौल बताता है, தங்க கடவுளையே கொடுத்துட்டாரு, தங்கத்தையே கொடுத்துட்டாரு. परमेश्वर सोना ही दे दिया, ஓ சில்வரை கொடுக்க மாட்டாரு, தகர டப்பாவை கொடுக்க மாட்டாரு. ये क्या चांदी नहीं देगा क्या? உங்க தேவையெல்லாம் அவருக்கு தகர டப்பா மாதிரி, நம்ம தேவையெல்லாம் हमारा परमेश्वर அவருக்கு வந்து இந்த அந்த அட்டைப்பெட்டி மாதிரி, அட்டைப்பெட்டி மாதிரி एक कार्टून की तरह பெரிய கடவுளே கொடுத்துட்டாரு. एक बड़ा परमेश्वर ही दे दिया। உங்களுக்கு இத நீங்க கேக்குறதெல்லாம் அவருக்கு வந்து ரொம்ப சாதாரணமானது, आप जो मांगे वो देगा, அதத்தான் சொல்றாரு. इसलिए यहाँ पे बताता அது மாத்திரம் இல்ல, தேவன் உங்க மேல குற்றம் சாட்டுறவன் யாருன்னு கேக்குறாரு. इसलिए परमेश्वर कह रहा है कि ஏன்னா அவரே நமக்காக எல்லாத்தையும் செய்யறாராம். क्योंकि परमेश्वर हमारे लिए सब कुछ किया है। சிலுவையில क्रूस पर அவரே ரத்தம் சிந்தினாரு, वही लहू बहाया, அவரே பாடுபட்டாரு, वही मारा गया, அவரே மரிச்சாரு, அவரே மரித்தாரு, वही मरा, தேவன் அவரை உயிரோடு எழுப்பினாரு. परमेश्वर जी उठा, இப்ப உயிரோடு எழுப்பி பிதாவின் பக்கத்துல உட்கார வச்சிட்டாரு. इसलिए जब वो जीवित हुआ तो परमेश्वर के पास खड़ा, நமக்காக பரிந்து பேசுறாரு, நமக்காக எல்லாத்தையும் வாங்கி வாங்கி தராரு. वैसे हमारे लिए हमें ले लेके देते हैं। அப்போ உங்களை குற்றம் சாட்டுறவன் யாரு? 33 33 தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? इसलिए कह रहे कि तुम्हारा दोष कौन लगाएगा? அப்படின்னா இந்த உலகத்திலேயே சிறந்த பெரியாளே உங்க கூட இருக்கிறாரு. ये जो संसार में जो वो आपके साथ हैं, இந்த பொடியாளுங்கெல்லாம் ஏன் பயப்படுறீங்க? इसलिए ये लोग से क्यों डरते हो? பாருங்க, முதலமைச்சரே உங்களுக்கு தெரியும் வச்சுங்களேன், சிஎம் தெரியும், आपको सीएम मालूम है, இந்த பியூனுக்கெல்லாம் ஏன் பயப்படுறீங்க? तो இந்த பியூன்னா இந்த வாட்ச்மேனுக்கெல்லாம் ஏன் பயப்படுறீங்க? उनसे क्यों डरते हो? ஹலோ, புரியுதா? நான் எவ்வளவு தான் சொல்லி எவ்வளவு போய் இறக்கி சொல்றது? मैं कितना बोल, அதான் அவர் சொல்றாரு. इसलिए यहाँ पे बताता है, பெரிய அவரே நமக்கு நம்ம சொந்தக்காரு, वही हमारा परिवार है, இந்த வாட்ச்மேனுக்கெல்லாம் ஏன் பயப்படுறீங்க? इनसे क्यों डरते हो? இயேசுவே சொன்னாரு, यीशु बोला,
சரீரத்தை மாத்திரம் கொல்றவனுக்கு பயப்படாத, जो शरीर को नष्ट कर देगा उनसे ना डरो, சரீரத்தையும் ஆத்துமாவையும் கொண்டு சாவடிச்சு நரகத்துக்கு போடுறதுக்கு பயப்படுங்க. जो शरीर और आत्मा को नष्ट करेगा उनसे आप डरो, என்னன்னா பிசாசுக்கு பயப்பட தேவையில்ல, क्योंकि शैतान से हमें नहीं डरना है। எல்லாத்தையும் ஆளுகிற தெய்வத்துக்கு பயப்படுன்றார். जो सब कुछ परमेश्वर ने उनसे हमें डरना है, அப்படிதான் நம்ம என்ன பண்ணோம், நிறைய பேர் இன்னைக்கு பிசாசுக்கு தான் பயப்படுறாங்க. क्योंकि बहुत लोग शैतान से डरते हैं। நான் சொல்ல கடவுளுக்கு பயப்படுங்க. आप परमेश्वर से डरिए, கடவுளுக்கு பயந்தீங்கன்னா जब परमेश्वर से आप डरोगे நீங்க तो நல்லா ஆயிடுவீங்க. आप सही हो जाओगे। பிசாசுக்கு பயப்படும் जब आप शैतान से डरते रहोगे तो நமக்கு பிரச்சனை தான் வரும். हमारे अंदर चिंता आती रहेगी। அன்னைக்கு கூட ஒரு பாப்பா சொன்னா பாருங்க, ஒரு பொண்ணு, एक दीदी ने बोला था, நான் நைட்டு தூங்குனேன், मैं रात को सोया था, அந்த அங்க எதிர்க்க ஒரு போட்டோ இருந்தது, वहाँ पे एक फोटो था, அதுக்கு நான் ஸ்கிரீன் போட்டு விட்டேன், मैं पर्दा लगा दिया, அது நைட் கனவுல வந்துச்சு. वो मेरे को सपने में आया, என்ன எனக்கு ஸ்கிரீன் போடுறியா நீ, तू क्या मेरे को झाप दी करके, உன்னை நாசமாக்கிடுவேன் मैं तेरे को नष्ट कर दूंगी, அப்படின்னு சொல்லிட்டு சொல்றத கனவுல கேக்குது. அதுக்கு ऐसे उसको सपने में सुनाई दे रहा है। என்கிட்ட ஜெபம் பண்ணுச்சு, मेरे मेरे நான் ஜெபம் பண்ணி मेरे से விட்டேன், आकर प्रार्थना करवाई, அது சரியா போச்சு. वो ठीक हो गई। அப்ப பாருங்க பிசாசு என்ன பண்ணுவானா, इसलिए शैतान क्या करता है, அந்த அந்த குட்டி குட்டி பிசாசு, वो छोटा छोटा जो शैतान அந்த है பிசாசெல்லாம் உங்களை ஒண்ணே பண்ண முடியாது. आपको कुछ भी नहीं कर सकता, வியாதி எதுவுமே உங்களை ஒண்ணே பண்ணாது. कुछ भी बीमार कुछ भी नहीं कर सकती, எல்லாமே நம்ம கால்ல தான் இருக்குது. सब कुछ हमारे पाँव के नीचे है। தேவன் நம்ம தலைக்குள்ள இருக்கிறார், நம்ம மேல இருக்கிறாரு. परमेश्वर हमारे ऊपर है, ஆமா, தேவன் நமக்குள்ள இருக்கிறாரு. परमेश्वर हमारे अंदर है। அப்பப்பா இயேசு சொல்றாரு, यीशु बोलते हैं, அவர் வந்து தலையே நசுக்கினாரு, वो उसका पाँव को कुचला था, பிசாசு நம்ம காலடியில தான் இருக்கிறான். पर ये जो शैतान है हमारे पाँव के नीचे है। இயேசு கிட்ட வந்து சீடர்கள் சொன்னாங்க, यीशु चेलों से पूछे, ஆண்டவரே परमेश्वर நாங்க ஜெபம் பண்ணோம் ஆண்டவரே, हमने प्रार्थना किया था, பிசாசெல்லாம் ஓடுச்சு. सब शैतान भागा। இயேசு சொன்னாரு, यीशु बोला, அவன் மின்னலை போல கீழே விழுந்துட்டான். மின்னல், அந்த मतलब वो जो आकाश है, மின்னலை போல அவன் கீழே விழுந்துட்டு நான் பார்த்துட்டேன். वो जो गिरा मैंने देख लिया, அத பிசாசு ஓடுறதெல்லாம் பெருசு கிடையாது. वो शैतान भागा उसके लिए बड़ा नहीं है। உங்க பேரு என் பேரு ஜீவ புஸ்தகத்துல எழுதி இருக்குது, அதை பத்தி சந்தோஷப்படுங்க. आपका और हमारा नाम वो जीवन का पुस्तक में लिखा है, उसमें ही हमें खुशी मनाना। அப்ப பாருங்க நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கணும்னா, हमारा सोच कैसा रहना चाहिए, நான் அசைக்கப்பட மாட்டேன். मैं डगमगाऊंगा नहीं। அந்த எண்ணம் இருக்கணும். வியாதியை பெருசா யோசிக்காதீங்க, हमें बीमारी को बड़ा नहीं सोचना है, பிரச்சனையில பெருசா हमें யோசிக்காதீங்க. चिंता को बड़ा नहीं सोचना है, அதுக்கு பதிலாக उसके बदले இயேசு ரத்தத்தை பெருசா யோசிங்க, वो उसका लहू को बड़ा सोचे। இயேசு மரணத்தை பத்தி பெருசா யோசிங்க, यीशु कैसा मरा करके उसके बारे में இயேசு सोचे। உயிர் தேடுதலை பத்தி பெருசா यीशु பேசுங்க, कैसे जी उठा करके उसके बारे தேவனுடைய में வாக்குத்தத்தத்தை குறித்து பெருசா सोचे। யோசிங்க, यीशु के वचन की ओर देखें, அவருடைய 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 ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெருசா யோசிங்க. उसका जो पवित्र आत्मा को उसको बड़ा सोचे। ஆமா, அத பெருசா அத வந்து சிந்திக்காம वो बड़ा सोचोगे, இத சிந்திங்க, वो नहीं सोचना, ये सोचिए, நீங்க அசைக்கப்பட மாட்டீங்க. आप कभी ना डगमगाओगे। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष दे। ஜெபம் பண்ணலாமா? प्रार्थना करें। கர்த்தருக்குள்ள வந்துட்டீங்கன்னா நம்ம எப்படி அசைக்கப்படாத இருப்போம். जब हम परमेश्वर के अंदर आ गए तो हम இந்த வசனத்தை डगमगाएंगे கேட்க கேட்க नहीं। ये वचन सुनते सुनते நம்ம உள்ளம் பூரிக்கும். हमारे अंदर बढ़ेगा। அவருடைய சமூகம், அவருடைய சமூகம் उसके सम्मुख பேரானந்தம். बहुत आनंद है। ஆமா, அசைக்கப்பட மாட்டீங்க நீங்க. आप डगमगाओगे नहीं। அவர் உங்களை பாதாளத்துல தூக்கி எடுத்துட்டாரு. उसको आपको अधलोक से उठा दी, அவர் ரத்தத்தினால் கழுவி தேவ பிள்ளையா உங்களை ஆக்கி இருக்கிறாரு. आपको लहू से धोकर पुत्र बना दिया। நீங்க பயப்பட தேவையில்ல, आप डरना नहीं, தைரியமா இருங்க. आप हिम्मत से रहना। கர்த்தர் உங்க பட்சத்துல இருக்கிறாரு. परमेश्वर आपके अंदर है। பெரியவர் நம்ம பக்கத்துல இருக்கிறாரு, अ, பெரியவர் நம்ம பக்கத்துல இருக்கிறாரு. जो है वो हमारे बगल में रहते हैं। சின்ன சின்ன பொடி ஆளுக்கெல்லாம் பயப்படாதீங்க. छोटे छोटे लोग से ना डरें। அதெல்லாம் இந்த வியாதி நோயெல்லாம் அந்த பொடி பொடி ஆளு, ये जो बीमारी जो परेशानी वो सब छोटे छोटे लोग हैं। அதெல்லாம் வந்து ஒரு தூசி மாதிரி. वो सब वो एक धुआं जैसा, தூசி பாருங்க, தூசி, அது டஸ்ட் டஸ்ட் जो गंदगी है, டஸ்ட் பூனா ஓதிடும். जो गंदगी को हम फूकते तो वो चला जाता है। இப்படிதான் சிந்திக்கணும். वैसे ही हमें सोचना है। நம்ம ஜெபம் பண்ணுவோம், हम प्रार्थना करें, கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஹalleluya. आंखों को बंद कर ஆண்டவரே, இந்த प्रार्थना மாலை வேளையில எனக்கு கத்து கொடுத்ததுக்காக நன்றி. करें। परमेश्वर आपने हमें सिखाया, मैं धन्यवाद நான் எப்படி யோசிக்கணும், करती हूँ। मैं ऐसा सोचूं, நான் எப்படி சிந்திக்கணும், मैं कैसे सोचूं, எல்லா சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் எப்படி யோசிக்கணும், ये छोटे छोटे परेशानी को मैं कैसे அதெல்லாம் सोचूं? தூசி மாதிரி நான் எண்ணணும். ये सब मेरे धूल के समान ஆனா है, பெரியவர் என் கூட இருக்கிறீங்க. क्योंकि आप मेरे साथ हैं। ஆகவே எனக்கு பயம் இல்ல ஆண்டவரே, मेरे को डर नहीं है, நான் கவலைப்பட மாட்டேன். मैं चिंता
चिंता ना करूंगा, நான் தைரியமா இருப்பேன். मैं हिम्मत से रहूंगा, எனக்கு எந்த பிரச்சனையும் கிட்ட நெருங்காது. मेरे को कोई भी परेशानी मेरे पास ना आएगी, என்னை கர்த்தர் சுத்தி பாதுகாக்கிறாரு. क्योंकि परमेश्वर चारों ओर हमारे सहायता அவரே எனக்கு மதிலா இருக்கிறாரு. वही हमारे पास है, அவரே என்னை சுத்தி இருக்கிறாரு. वही मेरे चारों तरफ घेरे हैं। ஆகவே எனக்கு எந்த தீங்கு நடக்க வராது. कुछ भी मुझे नहीं होगी घटना, நான் அசைக்கப்பட மாட்டேன். मैं डगमगाऊंगा नहीं। அல்லேலூயா. हालेलुया, ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே. हम आपको धन्यवाद வசனங்களை கேட்டதுக்காக करते हैं। நன்றி. ये वचन के लिए सुनने के लिए வசனத்தின்படியே धन्यवाद। ये वचन के द्वारा ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. सारे लोग को सुरक्षा ஜனங்களை रखिए, ஆசீர்வதிங்க. आप आशीष कीजिए, சுகத்தோடு இருக்கட்டும். चंगाई से रहने पाए, பயங்கள் நீங்கட்டும். हर डर को दूर எல்லா कीजिए, कवலை பாரம்லாம் நீங்கட்டும் हर ஆண்டவரே. चिंताओं से दूर कीजिए, சிந்தனையில हर மனசுல हर मन में தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கட்டும். परमेश्वर के वचन में विश्वास அவர் करने இயேசு पाए। ரத்தத்தை நம்பட்டும். वो यीशु के लहू से विश्वास அவருடைய करने மரணத்தை உயிர்த்தெழுதல் நம்பட்டும் पाए। ஆண்டவரே. क्या जो आपने मरे उस पर विश्वास करना, அதையே சிந்திக்கட்டும் ஆண்டவரே. वैसे ही वो सोचने पाए। கர்த்தர் அப்படி செய்வதற்காக நன்றி. वैसे परमेश्वर करे, मैं धन्यवाद ஒவ்வொருவரும் இந்த மாலையில வந்த ஒவ்வொருவரையும் हर ये शाम के समय में हर एक உம்முடைய लोग, கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். हर मैं आपको आपके चरणों में देता हूँ, அவளை சூழ்ந்து கொள்ளுங்க ஆண்டவரே. आप उनके चारों तरफ घेरे हो, ஆசீர்வதிங்க. आशीष से दीजिए, சுகமா இருக்கட்டும். चंगाई से रहने ஆரோக்கியமா இருக்கட்டும். आरोग्य से रहने पाए, நன்மை கிருபையும் தொடரட்டும். आनंद और खुशी उसमें आने पाए, அவங்க பாத்திரம் நிரம்பி வழியட்டும். उसमें அவங்க பாத்திரம் நிரம்பி வழியட்டும். आपका उमड़ता रहे। நன்றி ஆண்டவரே. धन्यवाद இயேசுவின் நாமத்தினாலே यीशु मसीह के नाम से, பிதாவே. पिता, ஆமென். आमीन।